ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இதனை இவன் செய்வன் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். வள்ளுவர் சொல்கிறார் மிக அழகா, இவனால இது முடியும், அதனால இவனை ஏற்படுவோம் என்கின்ற ஒரு தெளிவில்லாத ஒரு தலைமைத்துவம் அவன் சவுலுக்கு மிகப்பெரிய ஆபத்தையும் மிகப்பெரிய பின்விளைவுகளும் ஏற்படுத்தியது என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது. மூன்றாவது, நாம் நலமாக இருந்தாலும் வளமாக இருந்தாலும் நாம் சொல்வது நீதியாக இருந்தால் மட்டும்தான் ஊர் நம்மோடு ஒத்து வரும். நாம் சொல்வது அநியாயமாகவும் அடுத்தவரை சுரண்டுவதாகவும் அடுத்தவரை எய்த்து பிழைத்தாக இருந்தால் ஊர் நம்மை உதறிவிடும் என்பதை சவுலின் வாழ்விலிருந்து நாம் கண்டுகொள்கிறோம். அவருடைய அலுவலர்கள், படை வீரர்கள், அவருடைய பணியாளர்கள், அவருடைய மெய்காப்பர்கள் அத்தனை பேரும் ஒரு துளி அசையாமல் இருக்கிறார்கள். அவன் ஆணையிடுகிறான், இந்த குருவானவர் எனக்கு எதிராக சதித்திட்டம் சொல்கிறார், இவருடைய வீட்டார் அனைவரையும் மீது பாய்ந்து கொன்று விடுங்கள் என்று சொல்கிறார். ஒருவரும் அசைவில்லை. நாட்டின் மன்னன் தமரிஸ்கு மரத்தில் அமர்ந்திருக்கிறான், கையில் ஈட்டியோடு இருக்கிறான், ஆணையிடுகிறான். அவருடைய ஆணை தீர்ப்பின் ஆணை, ஒருவரும் அசைவில்லை, ஒருவரும் செயல்படவில்லை. ஏன்? அவன் சொல்வது தவறாக இருந்தது. மிக முக்கியமான ஒரு காரியம். தலைவர்கள் நன்னெறியில் மக்களை நடத்த வேண்டும். நன்னெறியை தவறும் போது யாரும் அவர்களோடு இருக்க மாட்டார்கள். நல்லவர்களோடு 4 பேர் என்று சொல்வார்கள். சவுல் ஆண்டவருக்கு எதிராகவும் சொந்த மக்களுக்கு எதிராகவும் சொந்த இறைவாக்களுக்கு எதிராகவும் இருந்ததனால் அவருடைய ஆணை அங்கே கீழ்ப்படியவே இல்லை. எப்பொழுது நமக்கு எதிர்ப்பு இருக்கிறதோ அதை கிளர்ச்சியாளர்கள் என்று பார்க்காமல் உண்மை என்பதை உணர நாம் தலைப்பட வேண்டும். தீர விசாரிப்பது மெய், கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய். ஆக நமக்கு எதிராக எதிர்ப்பு இருக்குது என்றால் வெகுண்டில்லாமல் ஏன் இந்த எதிர்ப்பு வருகிறது, என்னாலா உன்னாலா பிறராளா என்று யோசித்து பார்க்கும்போது விடை பிறக்கும். அந்த விடையில் ஒரு தெளிவு பிறக்கும், தெளிவில் ஒரு வெற்றி கிடைக்கும். அதற்கு தான் சவுல் நம்மை அழைக்கிறார் என்பதாக நான் உணர்கிறேன். சவுலின் செயல்பாட்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 4வது எதிர்மறை பாடம் மிக அருமையான ஒரு பாடம், மௌனத்தின் சப்தத்தை புரிந்து கொள்வது. உலகின் உயர்ந்த மொழிகளில் சிறந்த மொழி மௌன மொழி. மௌனம் சொல்லும் பொருள் ஆயிரம். எந்த மொழிக்கும் இல்லாத வன்மையும் திண்மையும் மௌனத்திற்கு உண்டு என்று கவிஞர்களும் மெய்யிலாரும் குறிப்பிட்டு சொல்வார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சவுலை சுற்றிலும் ஒரு பெரிய மௌனம் இருக்கிறது. குருக்கள் மௌனம் கேட்கிறார்கள், மெய்காப்பல் மௌனம் கேட்கிறார்கள், படை வீரர்கள் மௌனம் கேட்கிறார்கள், அலுவலர்கள் மௌனம் கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர்களால் சொல்ல முடியவில்லை, சொல்லாமலும் இருக்க முடியவில்லை. ஆகவே மௌனம் காக்கிறார்கள். There are 4 kinds of silences என்று சொல்வார்கள். முதலாவது ஸ்டில் சைலன்ஸ். Be still and know that I am God. அமைதியா நிசப்தம் இல்லாமல் ஆரம்பம் இல்லாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன் என்று இறைவன் சொல்கிற அற்புதமான உறுதிப்பாட்டின் மௌனம். இரண்டாவது இன்டிஃபரண்ட் சைலன்ஸ். அப்படியே கண்டும் காணாமல் ஒதுங்கி மௌனமாய் நிற்பது. லேவியனும் சரி குருவும் சரி அடிபட்டவனை கண்டும் காணாமல் பட்டும் படாமல் ஒதுங்கி போகிற ஒரு மௌனம், இன்டிஃபரண்ட் சைலன்ஸ். மூன்றாவது மௌனம் என்பது மிகப்பெரிய எதிர்ப்பு. ஒருவேளை நீ செய்வது சரியில்லை என்று சொன்னால் நான் பதிலுக்கு பதில் பேசாமல் மௌனம் காப்பேன். ஏன்? நீ செய்வது சரியில்லை என்பதை சொல்லாமல் நான் சொல்லுகிறேன். நீ சொல்வதில் எனக்கு எந்த விதமான சம்மதம் இல்லை என்பதை சொன்னால் என்ன வரும் என்று நினைத்து பார்த்து சொல்லாமலே இருக்கிறேன். அது மிக எதிர்ப்பின் ஒப்போசிங் சைலன்ஸ். 4வதாக ஷலோம் சைலன்ஸ். போரற்ற நிலை. அமைதியாக ஒரு ஆழ்கடலிலே வருகின்ற ஒரு அற்புதமான அமைதியை போல இன்பமோ துன்பமோ வெற்றியோ தோல்வியோ வாழ்வோ சாவோ எது வந்தாலும் சரி, நான் அவருடைய கரங்களில் இருக்கிறேன், அமைதியாக இருப்பேன். திருப்பாடல் மிக அழகாக சொல்கிறது, தாய் மடியில் தவழும் குழந்தையை போல என் உள்ளம் ஆண்டவரின் கரங்களிலே அமைதியாக இருக்கிறது என்று சொல்வார். மிக அழகான ஒரு வார்த்தை. எல்லா பாதுகாப்பு, எல்லா நலன்கள், எல்லா ஊற்றுமான ஆண்டவரின் கரங்களில் இருக்கிறோம், பயப்பட தேவையில்லை என்பது போல அந்த ஆழ்கடலின் மௌனம். 4 வகையான மௌனங்கள். இங்கே சவுலை சுற்றிலும் ஒரு மிகப்பெரிய மௌனம் நிகழ்கிறது. என்ன மௌனம்? அது இன்டிஃபரண்ட் சைலன்ஸ், ஒப்போசிங் சைலன்ஸ், நாட் அக்செப்டிங் சைலன்ஸ், ரிபெல்லிங் சைலன்ஸ். 4 வகையான மௌனங்களை அவர் சாக்கிறார். அந்த மௌனத்தின் சத்தம் அவருக்கு கேட்கவே இல்லை, கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. அவர் கேட்க வேண்டியதெல்லாம் எதை கேட்க வேண்டும் விரும்புகிறாரோ அதை மட்டும் தான் கேட்கிறார். He wants to hear what he wants to hear, he hears.
எதை குறித்து போகிறது? தவறை நோக்கி போகிறது, தொடர் தவறுகளை நோக்கி பார்க்கிறது. தொடர் தவறு கொலைகளையும் போர்களையும் ஒரு ஒற்றை மனிதனுக்காக ஒரு நாட்டு இலக்கை நேரிடுகிற ஆபத்தையும் ஒரு குழாய் உருவாக்குகிறது. இந்த மௌனத்தின் மொழியை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் வாழ்வின் பல இடங்களில் நாம் விஞ்சி நிற்போம். மிஞ்சுவதோ கெஞ்சுவதோ தேவையில்லை, விஞ்சி நிற்போம். ஏன்? அந்த மௌனத்தின் மொழியை கேட்கக்கூடிய செவித்திறன் நமக்குள்ளாக வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன். அவர் பேசும்போது அமைதியாய் கேட்க வேண்டும். அவர் பேசட்டும் என்று பேசவிட்டு அமைதியாய் கேட்டு அவருடைய நெடுகளை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது மிக அழகானது. அதைத்தான் 23ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம். சவுல் ஆண்டவரை பேச விடாமல் தான் மட்டுமே பேசுவார். தாவீது ஆண்டவரை பேசவிட்டு ஆண்டவர் மொழிகளை கேட்டு அதன்படி செயல்படுவார். இன் டச் வித் காட் என்று அழகாய் சொல்வார்கள். அந்த மௌனத்தின் மொழி விளக்கத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் போது வாழ்க்கையின் பாடங்கள், வாழ்க்கையின் சுமைகள், வாழ்க்கையின் சவால்கள் மிக எளிதாக மாறும் என்பதற்கு சவுல் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர் உதாரணமாக இருக்கிறார். இந்த 4 காரண காரியங்களையும் சவுலின் வாழ்விலிருந்து இந்த 22ஆம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். இது முதல் பகுதி. 2வது பகுதி கடந்து வருவோம். தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நகரிலிருந்து இன்னொரு நகருக்கு, இன்னொரு நகரிலிருந்து குகைக்கு, குகையிலிருந்து பால்வெளிக்கு, பால்வெளியிலிருந்து காட்டிற்கு என்று அவருடைய பயணம் நீண்டு கொண்டே போகிறது. எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு இடர்பாடுகள், எவ்வளவு நம்பிக்கை துரோகங்கள், எவ்வளவு எதிர்மறை செயல்பாடுகள் அவரை சுற்றிலும். ஆனாலும் நம்பிக்கை இல்லாமல் தொடர்ந்து ஓடுகிறார். மிக அழகான ஒரு நல்ல மனிதராக தாவீது இந்த பகுதிகளில் வலம் வருகிறார். அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள், அரைக்கப்படுகிற சந்தனம் தான் மணக்கிறது, சுண்ட காய்ச்சப்பட்ட பால் தான் இனிக்கிறது, தங்கமே ஆனாலும் நெருப்பில் இட்டால் தான் அது ஜொலிக்கிறது. ஆக வாழ்வில் நாம் சந்திக்கின்ற சவால்களும் நாளில் நாம் சந்திக்கிற எதிர்மறை எதிர்ப்புகளும் நம் வாழ்வை பலப்படுத்த, நம்மை உறுதிப்படுத்த நாம் அனுமதிக்க வேண்டும். ஒரு போர் வீரனே என்றாலும் அவன் போர்க்களத்துக்கு போகாமல் அவன் போர் வீரன் என்றோ போராளி என்றோ அவனை சொல்ல முடியாது. பல களங்களை கண்டவன் தான் போர் வீரன். அவன் தான் ஒரு திறமை வாய்ந்த தேர்ச்சி பெற்ற போரனாக மாறுகிறான். வாழ்க்கையின் துன்பங்களையே காணாத மனிதன், இன்பத்தை மட்டுமே விரும்புகிற மனிதனாக மாற முடியாது. துன்பத்தின் பாதையில் தொடர்ந்து நடக்கும் போதுதான் தடைக்கற்கள் எல்லாம் வெற்றியின் படிக்கட்டுகளாக மாறுகிறது. அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். நான் பாடங்கள் வகுப்பு சொல்வது உண்டு, இறைவனோடு வாழ்கிற வாழ்க்கை கண்ணீர் இல்லாத வாழ்க்கை அல்ல, கண்ணீருக்கு மத்தியிலும் கடல் கரத்தை பற்றி கொண்டு நடக்கிற உண்மையான வாழ்க்கை. அவர் vocation is not a tearless journey, it is a fearless journey of walking with God. அதைத்தான் தாவீது அவர் அரசவையில் இருக்கும் போதும் சரி, காட்டில் ஓடி ஒழுகிற நேரத்திலும் அவர் அந்த கண்ணீருக்கு மத்தியிலும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் கடவுளின் கரத்தை பற்றி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார். அதுதான் மிக முக்கியமானது. கண்ணீர் இல்லாத வாழ்க்கையும், துன்பமே இல்லாத வாழ்க்கையும், எதிர்ப்பே இல்லாத வாழ்க்கையும் வாழ்க்கையே அல்ல. ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அந்த துன்பம் அந்த பேக்கேஜோட சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். துன்பம் இல்லாத பேக்கேஜ் எங்கேயுமே இருக்காது. துன்பம், சவால், எதிர்ப்பு இவைகள் எல்லாம் ஆண்டவரை பின்பற்றுகின்ற அந்த பேக்கேஜில் ஒரு பார்ட். அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல சமயங்கள் ஏன் இப்படி, எதற்காக இப்படி, ஏன் இப்படி, ஏன் கடவுள் கண்களை மூடிக்கொண்டாரா, கைவிட்டு விட்டாரா என்றெல்லாம் கேட்பார்கள். அவர்களுக்கு அழகான ஒரு பாடமாக தாவீது வருகிறார். இப்படிப்பட்ட ஓட்டத்தையும், இப்படிப்பட்ட மறைந்து வாழும் வாழ்க்கையும், இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்தித்தால்தான் பின்னாளில் அவன் முடிசூடா மன்னனாய் இன்றைக்கு வரைக்கும் மெஸ்ஸியாவின் முன்னோடியாய் அவன் இருக்கிறார். இயேசுவே தாவீதின் மகனே என்று புதிய ஏற்பாட்டில் இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறார்கள். தாவீதின் மகனாக மெசியாவை பார்க்கிற ஒரு உன்னதமான நிகழ்வு எப்படி நிகழ்ந்தது? இப்படிப்பட்ட தொடர் உலைகளிலே அவன் புடமிடப்பட்டதனால், இப்படிப்பட்ட தொடர் உலைகளிலே அவன் சுண்ட காய்ச்சப்பட்டதனால், இப்படிப்பட்ட தொடர் உலைகளிலே அவன் நன்றாக அரைக்கப்பட்டதனால் மணக்கிறார், சுவைக்கிறார், ஜொலிக்கிறார். இதுதான் வாழ்க்கையின் பாடம். தாவீது சொல்கிற அற்புதமான பாடத்தை நாம் கண்டுகொண்டோம் என்று சொன்னால் வாழ்வு எளிதாகும். கண்ணீரை கண்டு கலங்காமல், துயரை கண்டு தோன்று விடாமல் தொடர்ந்து ஓடுகிற நல்ல மனிதரை நாம் பெற்றுக்கொள்வோம். தாவீதின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது அழகான வாழ்வியல் பாடம், நம்மை சுற்றிலும் பணம் இருக்கிறதோ இல்லையோ, பகட்டு இருக்கிறதோ இல்லையோ, பதவி இருக்கிறதோ இல்லையோ, அல்லது தங்கமும் வெள்ளியும் கொட்டி கிடக்கிறதோ இல்லையோ, அதெல்லாம் ஒரு பொருட்டல்ல. நம்மை சுற்றி நல்ல மனிதர்கள் இருந்தால் நாம் செல்வந்தர்கள். இதைத்தான் தாவீது மிக அழகாய் சுட்டி காட்டுகிறார். அரசவையில் இருந்த போதும் சரி, அரசனுக்கு அஞ்சி காடுகளில் ஒளிந்த போதும் அவரை சுற்றிலும் எப்பொழுதும் நல்ல மனிதர்கள் இருந்து கொண்டே இருந்தார்கள். அந்த நல்ல மனிதர்கள் அவரை வாழ வைத்தார்கள், அவரை தாங்கி பிடித்தார்கள், தூக்கி நிறுத்தினார்கள், உயர்த்தி வைத்தார்கள். அவரை பற்றி நன்கு பேசி மக்கள் மத்தியிலே நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தினார்கள். மிக முக்கியமான ஒரு கருத்து, நம்மை சுற்றி நல்லவர்கள் இருந்தோம் என்றால் நாம் இலைகளுக்கு நடுவே மனதிருக்கிற தாமரை போல தண்ணீர் வர வர நம்முடைய மட்டம் உயர்ந்து கொண்டே போகும். ஒருபோதும் மூழ்கி போக மாட்டோம். ஏனென்றால் நம்மை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையை நமக்கு சுட்டி காட்ட நல்ல நண்பர்கள் வேண்டும். மிக அற்புதமான ஒரு வாழ்வியல் பாடத்தை தாவீது நமக்கு சுட்டி காட்டுகிறார். பல சமயங்களில் நம்மளை சுற்றி யார் இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கே தெரியுது கிடையாது. அதான் மிக மிக பெரிய ஆபத்தான ஒரு வாழ்வு. நம்முடைய நல்ல எண்ணம் நம்மை எடுத்து வைக்கிற அடியெல்லாம் நந்தவனத்தின் அடியாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அங்கே நல்ல பாம்பும் இருப்பதை நாம் மறந்து விடுகிறோம். இதுதான் தாவீது
ஆள்களை பார்த்து தெரிந்து கொண்டார். சவுலுக்கு இல்லாத ஒரு தீர்க்கமான எண்ணம், இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்பதை உடனடியாக புரிந்து கொண்டு நல்லவர்களை பக்கத்திலும் கெட்டவர்களை தூரத்திலும் வைத்துக் கொள்கிற ஒரு மேன்மையான தலைமைத்துவ பண்பை தாவீது பெற்றிருந்தார். அது அகிமெலேக்காக இருக்கட்டும், அல்லது படைவீரர்களாக இருக்கட்டும், அரசு அலுவலர்களாக இருக்கட்டும், அல்லது சொந்த அண்ணன் தம்பிகளாக இருக்கட்டும், நல்லவர்களை சுற்றி அவர் வாழ்ந்தார். அவரை சுற்றி இருந்த கூட்டம் நல்லவர்களின் கூட்டம். ஆகவே நன்மைத்தனத்தில் அவர்களை நடத்தினார்கள், நல்ல வழியில் அவர்கள் சென்றார்கள். அவர் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார், அவர்கள் அவருடைய நம்பிக்கைக்குரியவராக இருந்தார்கள். நம்பிக்கையும் கைகோர்த்து நல்லதொரு பயணத்திற்கு புறப்பட்டு போனது. அதுதான் தாவீதுடைய வாழ்வினுடைய வரலாறு. இந்த 21ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிற அழகான பாடம். நம்மை சுற்றிலும் நல்ல நண்பர்களை நாம் சம்பாதிக்கிறோம். அதான் தமிழ் பழமொழி அழகாய் சொல்கிறது, கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு. ஒருவேளை கொடுத்துதான் நட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆபத்தில் உதவி, பகிர்ந்து உதவி செய்து அன்பு காட்டியாவது நட்பை பெற்றுக்கொள்ளுங்கள், அவர் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில். அதான் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். மூன்றாவதாக நாம் சந்திக்கிற ஒரு நல்ல மனிதர் இந்த 22ஆம் அதிகாரத்தில் அகித்தூப்பின் மகனாகிய அபிமெலேக். அபிமெலேக்கை அரசன் தீர்ப்புக்கு அழைக்கிறார். தான் அவர் மீது குற்றம் சாட்டி, நீ தாவீதுக்கு, எனக்கு எதிராக கிளர்ந்திருந்த தாவீதுக்கு நீ வழி உணவும் படைக்கலனும் தந்து உதவி இருக்கிறாய், அவனுக்காக நீ ஜெபித்திருக்கிறாய், சொல், ஏன் செய்தாய் சொல் என்று காரணம் கேட்கிறான். அப்பொழுது அகிமெலேக் மிக அழகான 5 காரணங்களை சுட்டி காட்டுகிறான். அது தாவீதை பற்றிய புரிதலை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர் தாவீது எந்த கோணத்திலிருந்து பார்க்கிறார், ஏன் நீ அந்த கோணத்திலிருந்து பார்க்கவில்லை என்று கேட்காமல் சவுலை பார்த்து கேட்கிற கேள்வி அது. நல்ல மனிதர் சொல்கிற வார்த்தை. தாவீதை வைத்து 5 காரணங்கள் சொல்கிறார். அவர் பிரமாணிக்கமல்லவர், உம்முடைய அடியான், உம்முடைய மேய்க்காப்பவர்களுடைய தலைவன், எல்லா கண்களிலும் மென்மிகுந்ததாக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய மருமகன். 5 காரியங்களை கடகடகட என்று அடுக்கி வைத்து, இதுதான் நான் கண்ட தாவீது, இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கிறார். இரண்டாவதாக, தாவீதுக்கு உதவி செய்தாயாமே, அவனுக்காக ஜெபித்தாயம் என்று கேட்டபொழுது இதில் என்ன தவறு இருக்கிறது, இதை நான் முதல் முறையாகவா செய்கிறேன் என்று அவர் கேட்ட கேள்வியிலிருந்து எப்பொழுதெல்லாம் ஜெப உதவிக்காக, இறை திட்டத்தை தேர்ந்து கொள்வதற்காக தாவீது வந்தாரோ அப்போதெல்லாம் உதவினார். இப்பொழுதும் அதை தானே செய்தேன் என்று அழகாய் ஒரு கேள்வியை கேட்கிறார். மூன்றாவதாக, அரசே, நான் உம்முடைய ஊழியன், உமக்கு எதிராக ஒருபோதும் நான் தவறு செய்ய மாட்டேன். அவருக்கு உதவி செய்தது அவருடைய நன்மை குணத்தின் காரணமாக, உமக்கு உதவி செய்வது நீர் என்னை குருவாக நியமித்ததற்காக அவருடைய பிரமாணிக்கத்தை அழகாய் உறுதிப்படுத்துகிறார். மிக அற்புதமான ஒரு சான்று பகிர்தலை அகிமெலேக் அந்த இடத்துல செய்து காட்டுகிறார். 12, 13, 14, 15 வசனங்களிலே அவருடைய உரையை அழகாய் காண்கிறோம். இது எதை குறித்து காட்டுகிறது? அவருடைய நல்ல மனதை குறித்து காட்டுகிறது. அரசன் அரசாவையில் அமர்ந்திருக்கிறான், தீர்ப்பு வழங்க இருக்கிறான். அவருடைய தீர்ப்பு எந்த விதமான தீர்ப்பாக கூட இருக்கலாம், உயிரை பறிக்கவோ உயிரை தருவதாக கூட இருக்கலாம். அஞ்சாமல் தயங்காமல் உண்மைக்கு சான்று பகிறார். நல்ல நண்பர்கள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். நல்ல நண்பர்களை ஒருபோதும் கைவிட்டார்கள். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும், வென்றாலும் தோற்றாலும் அவர்கள் நம்மோடு இணைப்பார்கள். அதான் நல்ல நட்பினுடைய அற்புதமான உன்னதமான பாடம். தாவீதுக்கு ஒரு அகிமெலேக், தாவீதுக்கு ஒரு யோனத்தான், தாவீதுக்கு ஒரு மீகால், தாவீதுக்கு ஒரு சாமுவேல் என்று பல மனிதர்களை அவர் சம்பாதித்து வைத்திருந்தார். அந்த அகிமெலேக் உண்மையை உறக்க சொல்லுகிறார், தயங்காமல் சொல்லுகிறார், வெளிச்சம் போட்டு சொல்லுகிறார், ஊரறிய சொல்லுகிறார். அந்த ஒரு வெளிப்படையான ஒரு குணம் நமக்குள்ளாக வேண்டும். சில சமயத்தில் உண்மைன்னு தெரிஞ்ச பிற்பாடும் அதை பூசி மொழுகிறதும், டிப்ளமேசி என்ற போர்வையிலே, ராஜதந்திரம் என்ற போர்வையிலே அதை மறைப்பதும், முன்சார்பு எண்ணத்தோடு செயல்படுவதும், சொல்லாமல் இருப்பதும் நம்ம எந்த விதத்திலும் நியாயப்படுத்தவே படுத்தாது. நம்மை உண்மையானவர்கள் என்று காட்டுவதற்கு உள்ளத்தின் நிறைவென்றே வாய் பேசும், உள்ளத்தில் நின்று பாசும். நீ நீதியானனா உன் வார்த்தை சொல்லும், நீ நேர்மையாளனா உன் வார்த்தை சொல்லும், நீ ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிறவனா உன் வார்த்தை சொல்லும். இங்கே அகிமெலேக்கை பார்க்கும்போது ஆண்டவருக்கு அஞ்சிய, நேர்மையாளனாகிய, நல்ல நட்பை மதிக்கிற, நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, நட்பிற்கு பிரமாணிக்கவே நடக்கிற ஒரு நல்ல மனிதரை காண்கிறோம். இந்த அகிமெலேக் நமக்கு ஒரு பெரிய பாடம், நமக்கு ஒரு பெரிய பாடம். பல சமயங்களிலே சின்ன சின்ன நன்மைகள் நமக்கு வராமல் அவர் கிடைக்கிறதே என்பதனால் பொறாமைப்பட்டு சொந்த நண்பர்களை முதுகில் குத்துகிற ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வாழ்கின்ற உலகத்தில் தான் உயிரே போனாலும் பரவாயில்லை, தாவீதை பற்றி உண்மை உறக்கச் சொல்வேன் என்று நின்ற அகிமெலேக் நமக்கு ஒரு அற்புதமான பாடமாக இருக்கிறார். அதுதான் குருத்துவத்தின் பெருந்தன்மை, குருத்துவத்தின் மாட்சிமை, குருத்துவத்தினுடைய மேன்மை. ஒரு குருவாக அழைக்கப்பட்டவர் நற்சான்று பகர்கிறார், உண்மையை உறக்கச் சொல்கிறார், உண்மையை சொல்ல தயங்கப்படுவது கிடையாது. அற்புதமான ஒரு மனிதராக நம் கண்பாக விளங்கி வருகிறார். செந்தாமரை இருக்கிற இடத்தில் தான் சேரும் இருக்கிறது என்கிறதை போல நல்ல மனிதர்கள் வாழ்கிற இந்த 22ஆம் அதிகாரத்தில் ஒரு துரோகியை நாம் அடையாளம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அந்த துரோகியா தியோகு என்கின்ற ஒரு மனிதர். அவர் எதோமிய குலத்தை சார்ந்தவர், எடமைட். 12 இஸ்ராயலின் கூட்டமைப்பை சாராத ஒருவர். அவர் சவுலுக்காக வேலை செய்கிறவர். எதற்காய்? அவர் வீசி தேய்க்கிற சில்லறை காசுகளுக்காக சில்லறைத்தனமான காரியங்களை செய்கிறவர்.
இந்த 22ஆம் அதிகாரத்தில் அவருடைய காட்சி தோலுரித்த ஆசிரியர் படம் எடுத்து காட்டுகிறார். அங்கே இருக்கிறார். அந்த குருக்கள் அவரை ஆலய பணியிலிருந்து தடை செய்கிறார்கள். செய்ய வேண்டாம், இந்த பணி செய்யக்கூடாது என்று தடை செய்கிறார்கள். அவன் வர்மம் வைத்து தக்க தருணத்தில் காட்டி கொடுக்கிறான். என்ன காட்டி கொடுக்கிறான்? அரசே, எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள், எல்லாரும் மௌனம் கேட்கிறார்கள். மௌனத்தின் மொழியினால் வன்மையாய் திண்மமாய் அரசுடைய கட்டளை எதிர்த்து நிற்கிறார்கள். இவன் ஒருவன் மட்டும் பேசுகிறான். அந்த குரல் மாற்று கலாச்சாரத்தின் குரல் அல்ல, மாறாக காட்டி கொடுக்கும் குரல். அந்த குரல் சொல்லுகிறது என்ன? அரசே, தாவீது அகிமெலேக்கை நோக்கி வருவதை நான் கண்டேன். அவருக்கு இவர் வழி உணவு கொடுத்தார், அதை போலவே ஆயுதத்தை கொடுத்தார், இறைவனிடம் அவருக்காக இவரிடம் பரிந்து பேசினார். இந்த 3 குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறான். அகிமெலேக் செய்தது நியாயமான, இயல்பான, நடைமுறையில் இருக்கின்ற சாதாரண காரியம் என்றாலும் அதை அரசனுக்கு எதிரான காரியமாக இவன் திரித்து சொல்லுகிறான். அதுதான் காட்டிக் கொடுக்கும் தன்மையினுடைய உண்மையான முகம். திரித்து சொல்லுதல், புறணி பேசுதல், அடுத்தருடைய குணநலன்களை அவதூறாக பேசுதல், மற்றவர்களை கேரக்டர் அசாசினேட்டுக்கு உருவாக்குவது, இதுதான் துரோகத்தினுடைய வெளிப்படையான ஒரு தன்மை. தயோகு அதை அழகாக செய்கிறார். அவருக்கு என்ன நிகழும் என்பதை அடுத்த அதிகாரத்தில் நாம் சந்திக்க இருக்கிறோம். ஆனாலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் நல்ல இறை திட்டம் நிறைவேறுவதற்கு தடையாக இருப்பார்கள். இறைத்திட்டம் நிறைவேறுவதற்கு தடையாக இருப்பார்கள். இறைத்திட்டத்தின் குறுக்கே நின்று மனிதர்களாக திருப்பிவிட்டு இவருடைய பார்வையிலிருந்து அருளில்லாதவர்களாக மாற்ற வைப்பார்கள். இதன் வார்த்தையை சொன்னதனால், தயோகனுடைய வார்த்தையை கேட்ட சவுல் குருக்களுக்கு எதிராக, தாவீதுக்கு எதிராக, சொந்த குடும்பத்திற்கு எதிராக அவன் தன் கோபத்தை திருப்புகிறான். எங்கேருந்து வருகிறது? இவர் சாவி கொடுக்கிறார், அவர் செயல்படுகிறார். அந்த துரோகத்தின் தன்மை நம்மை தீமைக்கும் தீமையினுடைய ஆழத்திற்கும் விட்டு செல்லும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சவுல் கேட்க விரும்பியதை கேட்டார், தயோகு சவுல் கேட்க விரும்பியதை சொன்னார். அங்கே தீமைக்கு மேல் தீமை தான் நிகழ்ந்தது, நன்மைக்கு அங்கே அணை போடப்பட்டது என்பதை காண்கிறோம். இதுதான் 4 நிலைப்பாடுகள். ஒரு 7 பாடங்களை நம் வாழ்வியல் பாடங்களாக கண்டோம். இத்தோடு நாம் இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம். அடுத்த பகுதியை நாம் கடந்து செல்வோம். நன்றி தந்தை அவர்களே. இனி இதயங்கள் இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 22ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 22. தாவீது அங்கிருந்து புறப்பட்டு அதுல்லாம் என்ற குகைக்கு தப்பி ஓடினார். அவருடைய சகோதரரும் அவர் தந்தை வீட்டாரும் இதை கேள்வியுற்று அங்கு அவரிடம் சென்றனர். ஒடுக்கப்பட்டோர், கடன்பட்டோர், சோர்வுற்றோர் யாவரும் அவரிடம் ஒன்று திரண்டனர். அவர்களுக்கு அவர் தலைவரானார். இவ்வாறு அவரோடு சுமார் 400 பேர் இருந்தனர். தாவீது அங்கிருந்து மோவாபில் உள்ள மிஸ்பேக்கு சென்று அங்கு மோவாபு மன்னனை பார்த்து, கடவுள் எனக்கு என்ன செய்யவிருக்கிறார் என்பதை நான் அறியுமட்டும் என் தந்தையும் தாயும் உம்மிடம் தங்கியிருக்க அனுமதி தாரும் என்று வேண்டினார். பின்பு அவர் அவர்களை மோவாபு மன்னன் பொறுப்பில் விட்டு சென்றார். தாவீது குகையில் இருந்த நாள் எல்லாம் அவர்கள் மன்னனிடம் தங்கியிருந்தனர். பின்பு இறைவாக்கினர் காது தாவீதை கண்டு, நீ குகையில் தங்காதே, யூதா நாட்டுக்கு புறப்பட்டு போ என்றார். எனவே தாவீது புறப்பட்டு எரேத்து என்ற காட்டிற்கு சென்றார். தாவீதும் அவருடன் இருந்த வீரர்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை சவுல் கேள்விப்பட்டார். கிபையாவில் இருந்த மலை மீது தமாரிஸ்கு மரத்தின் கீழ் சவுல் கையில் தன் ஈட்டியை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். அவருடைய எல்லா அலுவலர்களும் அவரை சூழ்ந்து நின்றனர். சவுல் தன்னை சூழ்ந்து நின்ற பணியாளர்களை நோக்கி, பென்யமீன் புதல்வர்களே கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? அவனால் உங்கள் எல்லாரையும் 1000 தலைவர்களாகவும் 100 தலைவர்களாகவும் ஏற்படுத்த முடியுமா? பின் எப்படி எனக்கு எதிராக நீங்கள் எல்லாரும் சூழ்ச்சி செய்தீர்கள்? ஈசாயின் மகனுடன் என் மகன் உடன்படிக்கை செய்தபோது அதை உங்களில் எவனும் எனக்கு வெளிப்படுத்தவில்லை. என்மேல் மனம் இறங்கி அதை எனக்கு தெரிவிக்க உங்களில் ஒருவனும் முன்வரவில்லையே. இந்நாளில் உள்ளது போல் எனக்கு எதிராக சதி செய்ய என் பணியாளனையே என் மகன் எனக்கு எதிராக தூண்டிவிட்டான் என்றார். அப்பொழுது
சவுலின் பணியாளருடன் நின்ற ஏதோமியனாகிய தோயேகு நோபில் உள்ள அகித்தூபின் மகன் அகிமெலக்கிடம் ஈசாயின் மகன் தாவீது வருவதை நான் கண்டேன். அகிமெலக்கு அவனுக்காக ஆண்டவரின் திருவுளத்தை கேட்டறிந்தார். மேலும் அவர் அவனுக்கு வழியுணவும் பெலிஸ்தியன் கோலியாத்தின் வாளும் கொடுத்தார் என்றான். அதை கேட்ட அரசர் அகித்தூபின் மகனாகிய குரு அகிமெலக்கையும் நோபில் இருக்கிற அவர் தந்தையின் குடும்பத்து குருக்கள் அனைவரையும் வரவழைத்தார். எல்லாரும் அரசரிடம் வந்தனர். அப்பொழுது சவுல், அகித்தூபின் மகனே கேள் என அவரும், இதோ உள்ளேன் என் தலைவரே என்றார். சவுல் அவரிடம், நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு எதிராக ஏன் சூழ்ச்சி செய்தீர்கள்? இந்நாள் வரை அவன் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும்படி ஏன் அவனுக்கு நீ அப்பமும் வாளும் தந்து அவனுக்காக கடவுளின் திருவுளத்தை கேட்டறிந்தாய் என்று கேட்டார். அதற்கு அகிமெலக்கு அரசரிடம், உம் பணியாளர் அனைவரிலும் தாவீதைப் போல் உண்மையுள்ளவன் யார்? அரசராகிய உமக்கு மருமகனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய அவன் உம் வீட்டாரிடையே மேன்மை பெற்றவன் அன்றோ? அவனுக்காக நான் கடவுளின் திருவுளத்தை கேட்பது என்றுதான் முதல் தடவையா? இல்லை, அரசர் தம் பணியாளன் மேலும் என் தந்தை வீட்டார் எவர் மேலும் குற்றம் சுமத்த வேண்டாம். ஏனெனில் உம் பணியாளன் ஆகிய எனக்கு இக்காரியம் குறித்து எதுவும் தெரியாது என்று பதிலளித்தார். அரசர் அவனிடம், அகிமெலக்கு, நீயும் உன் தந்தை வீட்டாரும் கண்டிப்பாக சாக வேண்டும் என்றார். அரசர் தம்மை சூழ்ந்து நின்ற காவலர்களிடம், நீங்கள் சென்று ஆண்டவரின் குருக்களை கொன்றுவிடுங்கள், ஏனெனில் அவர்கள் தாவீது ஓடிப்போனதை அறிந்தும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை என்றார். ஆனால் அரசரின் பணியாளர் ஆண்டவரின் குருக்களை கொல்ல முன்வரவில்லை. அப்பொழுது அரசர் தோயேகிடம், நீ சென்று தாவீதுக்கு உடன்பட்ட குருக்களை வீழ்த்து என்று கட்டளையிட்டார். உடனே ஏதோமியன் தோயேகு சென்று குருக்களை வெட்டி வீழ்த்தினான். அன்று மட்டும் அவன் நாற்பட்டு ஏபோது அணிந்திருந்த 85 பேரை கொன்றான். மேலும் அவன் குருக்கள் நகராகிய நோபில் ஆண், பெண், சிறுவர், பாலகர், ஆடு மாடுகள், கழுதைகள் ஆகியவற்றையும் வாளுக்கு இரையாக்கினான். ஆனால் அகித்தூபின் மகனான அகிமெலக்கின் புதல்வர்களில் ஒருவரான அபியத்தார் தப்பியோடி தாவீதை அடைந்தார். ஆண்டவரின் குருக்களை சவுல் கொன்றுவிட்டார் என்று அபியத்தார் தாவீதிடம் கூறினார். தாவீது அபியத்தாரிடம், ஏதோமியன் தோயேகு அங்கு இருந்ததால் அவன் கண்டிப்பாக சவுலிடம் அறிவிப்பான் என்பதை அன்றே அறிந்திருந்தேன். உன் தந்தை வீட்டார் அனைவரும் இறப்பதற்கு நானே காரணம். என்னோடு தங்கு, அஞ்சாதே. என் உயிரை பறிக்க தேடுகிறவன்தான் உன் உயிரையும் பறிக்க தேடுவான். ஆனால் என்னோடு நீ இருந்தால் பாதுகாப்புடன் இருப்பாய் என்றார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த காத் என்கின்ற பகுதி பிலிஸ்திய நகரம் என்று சொன்னேன். அதற்கு பக்கத்திலே இந்த கெய்லா என்ற நகரம் இருக்கிறது. இது இஸ்ராயல் மக்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி. ஒரு ஐலண்ட் போல, ஒரு தனி தீவு போல தனித்து விடப்பட்ட ஒரு பகுதி.